காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா, போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி, போற்றி போற்றி முருகா போற்றி, அருமுகா போற்றி, அருட்பதம் தருவாய் தகப்பன் சுவாமியே, என் இதயத்துள் வந்திடுவாய். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 1/2/2026 இந்த ஆண்டோட தைப்பூச திருநாள். வருடத்திலேயே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். என்னதான் பூச நட்சத்திரம் மாதம் மாதம் வந்தாலும் இந்த தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை நாம் முருகனுக்காக அர்ப்பணிக்கின்றோம். நிறைய பேர் ஏற்கனவே தைப்பூச விரதத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. உடல்நிலை காரணமாக அல்லது குடும்ப சூழல் காரணமாக விரதம் இருக்க முடியலை அப்படிங்கிறவங்க அன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை செய்தால் மட்டுமே தைப்பூசத்தோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் 2 நிமிடங்கள் கூட ஆகாது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று செய்வதற்கு. அதையும் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் வேண்டியது 100% அல்லங்க, 200% உங்களுக்கு கிடைத்தே தீரும். பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு அனைவரும் முருகன் தருவான் எதிர்காலம். ஆமாங்க, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முருகன் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பார். அதை நமக்கு எந்த நேரத்தில் எதை தரணும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். ஸோ நம்முடைய எதிர்காலத்தை நம்ம முருகர்கிட்டேயே ஒப்படைப்போம். முருகன் தருவான் எதிர்காலம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்க. இந்த தைப்பூச விரதம், இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 1 அதிகாலை 1 மணிக்கு ஆரம்பித்து அன்று இரவு கிட்டத்தட்ட 11:57 மணி வரை 12 மணி வரை இருக்கின்றது. நீங்கள் சனிக்கிழமையே உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் பண்ணிடுங்க. அதை மாதிரி உங்களுடைய சமையல் அறையை சுத்தம் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த வாரத்தில் நம்ம ஏதாவது என்வி செஞ்சுருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிவிடுங்க. வீடெல்லாம் மாப் போடுறதெல்லாம் நீங்கள் அந்த ஒரு நாள் விரதம் இருக்க போகிறீங்கன்னா இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் சனிக்கிழமை அன்றே செய்யணும். சுத்தம் பண்ணுறது, மாப் போடுறது, பூஜை சாமான்களை க்ளீன் பண்ணுறது, பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் படங்களை அழகாக துடைத்து அதையும் சுத்தம் பண்ணுவது, அடுப்படிகளை க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிடுங்க. அன்று இரவே நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். தயார்படுத்துகிறீங்க, உங்களுடைய உடலை நீங்கள் தயார் செய்கிறீர்கள். இந்த தைப்பூசத்தில் நம்ம வேண்டுதல் வைப்பதை காட்டிலும் முருகனிடம் முழு சரணாகதி அடைவதே நல்லது. ஏன்னா நம்ம கேட்டு தான் அவர் நமக்கு செய்யணும்னு கிடையாது. இந்த நேரத்தில் என்னுடைய பக்தர்களுக்கு நான் இதை செய்வேன், அது என்னுடைய கடமை அப்படின்னு அவருக்கு தெரியுங்க. ஸோ நம்ம சரணாகதி அடைவது, அவருடைய பாதங்களை இறுக பற்றி கொள்வது, அது மட்டும்தான் நம்ம அன்றைய தினம் செய்யணும். விரதம் இருப்பது அப்படின்னா வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாதுங்க. அன்றைய தினத்தில் நம்முடைய உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது தான் உண்மையான விரதம். அந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு திருவிழாவை விட அதை ஒரு தவம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் மறுநாள் ஞாயிறு அன்று காலையில் எழுந்திருங்க. எவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமோ எழுந்திரிச்சு தலை குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றுங்க. அதை மாதிரி ஷட்கோண கோலம் போடுங்க. இந்த தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் எழுந்திரிச்சு எப்போ தீபம் ஏற்றுறீங்களோ அதிலிருந்து அந்த தீபம், முருகனுக்கு முன்பு ஏற்றக்கூடிய தீபமானது எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லது. முழு நாளும் நம்ம வீட்டில் இருந்து நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா தீபத்தை நம்ம முழு நாளும் அந்த தீபத்தை எரிய விடுவது அப்படிங்கிறது நல்லது. முருகனுக்கு செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்வது நல்லது. அந்த நாள் முழுவதும் உடல் சுத்தம், மனது சுத்தம், அதே போல் மற்றவர்களிடம் எந்த விதமான தவறான பேச்சுகளையோ கோபத்தையோ நீங்கள் காமிக்கக்கூடாது. அனைத்தையும் நீங்கள் முருகன் காலடியில் வச்சுட்டு அன்று நாள் முழுக்க அவனுடைய நாமங்கள், கந்தசஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், வேல்மாறல் இவற்றை மட்டுமே நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் கேட்கலாம் அல்லது பாடலாம்.
நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் நீங்கள் குடிக்கலாம். தண்ணீரோ இளநீரோ பழச்சாறோ இதை மட்டும் நீங்கள் பருகலாம். இப்போ உடல் நலம் சரியில்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் லைட்டான சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் மற்ற வேலைகளில் சாப்பாடை தவிர்த்துட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். ஸோ கர்ப்பிணி பெண்கள்லாம் விரதம் இருப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அதை மாதிரி ரொம்ப ஹை டயபெட்டிஸு அவங்களுடைய மருத்துவ பிரச்சனைகள் தெரியும். ஸோ அவங்கெல்லாம் உங்கள் உடல்நலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதம் இருப்பது அப்படிங்கிறது நல்லது. அன்றைய தினம் நீங்கள் என்ன செய்யலாம் முருகருக்கு படையல் அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேர் வடை பாயாசம் சாம்பார் ரசம் பருப்பு இதெல்லாம் வைப்பாங்க, கூட்டு பொரியல்லாம். இன்னும் சில பேர் முருகனுக்கு பிடித்த பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் தினை மாவில் செய்த பொங்கல் அல்லது தினை மாவிளக்கு இதெல்லாம் செய்து படைப்பாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஸோ அது உங்கள் வீட்டு பழக்கம் எப்படியோ நீங்கள் அதை மாலை நேரத்தில் விரதம் முடிக்கும்பொழுது நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம செய்யணும். விரதம் முடித்ததுக்கப்புறம் அதாவது மாலை ஒரு 6 மணி மேலே நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு முருகர் கோவிலுக்கு சென்று வரலாம். இது தாங்க ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு முறை. இப்போ நீங்கள் பகலில் 1 மணி நேரம் தான் விளக்கு எரிஞ்சுது அப்படின்னா திரும்ப மாலை நேரத்தில் விளக்கேற்றி முருகனுடைய நாமங்களை நம்ம உச்சரிக்கணும். சரி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போது நீங்கள் அன்றைய தினம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடன் சேர்ந்து நீங்கள் வழிபட வேண்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மையும் அப்பனும் ஈசனும் பார்வதி தேவியையும் நீங்கள் அவசியம் வழிபடணும். ஏன்னா முருகர் அப்படிங்கிறவரே சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். அதே போல் பார்வதி தேவியின் அம்சமான அந்த பார்வதி தேவியோட அம்சம்தான் அந்த வேலாக முருகர் கையில் இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டில் படம் இருக்குது, படம் இல்லை, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் சிவனையும் பார்வதியையும் அன்றைய தினம் நிச்சயமாக வழிபாடு செய்யணும். அன்றைய தினம் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, வீணான பேச்சுகள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அதே போல் மது அசைவம் சாப்பிட்றது புகைப்பிடிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. ஏன் நம்ம சிவபெருமான் பார்வதியை அன்றைய தினம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்கழி திருவாதிரையில் சிவபெருமான் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடினார். யாருக்கெல்லாம் அவர் ஆடி காமிச்சார் அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்கிரபாதர் அவங்களுக்கெல்லாம் அவர் ஆடி காமிச்சார். அதை பார்த்ததும் பார்வதி தேவிக்கும் ஆசை வந்தது. ஸோ அவங்க 2 பேருமா சேர்ந்து பழனியில் ஆனந்த தாண்டவம் ஆடினாங்க. அது தைப்பூச தினத்தில் தான் அவங்க ஆடினாங்க. அதனால தான் பழனி அடிவாரத்தில் அந்த சிவன் கோவில் ஒன்று இருக்கும், பெரியநாயகி கோயில்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு தனி சந்நிதி, பார்வதி தேவிக்கு தனி சந்நிதி, நடுவில் முருகனுக்கு தனி சந்நிதி. முருகனுடைய சன்னதிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஸோ சிவனுடைய அம்சமாகவும் பார்வதி தேவியின் அம்சமாகவும் முருகன் அங்கே காட்சி தருகிறார். மற்ற படை வீடுகளில் விடவும் பழனியில் தான் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதனால தான் இவர்களை நாம் அன்றைய தினம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ முருகனோடு சேர்ந்து நீங்கள் சிவன் பார்வதி வழிபாடும் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரங்களோ அல்லது மனதில் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலே போதுமானது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நன்றி.